வணக்கம் நண்பர்களே, என்னோட பேர் செல்வகுமார். நான் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டத்திலிருந்து வர்றேன். நான் கடந்த 20 வருடமா தேனீ வளர்ப்பில் ஈடுபட்டு இருக்கிறேன். ஆரம்பத்தில் நான் முதல்ல ஆரம்பிச்சது என்னன்னா, இந்த தேனீக்களை ரொம்ப நேசிச்சு தான் இந்த தொழிலுக்கு வந்தேன். ஏன்னா இந்த தேன் உற்பத்தி பண்ணோம்னா நம்ம சீக்கிரமா விற்கணுன்ற அவசியம் இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம விற்க முடியும். நீங்க பால் உற்பத்தி பண்ணாலும் மற்ற எல்லாத்துலையும் நிறைய சிக்கல்கள்லாம் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பேசிக்கலி ஒரு பஸ் கண்டக்டரா இருந்தேன். அப்போ அந்த வேலை செஞ்சு முடிச்சுட்டு வந்து நான் இது ஒரு தொழிலை, ஒரு சின்ன தொழிலை தான் நான் ஆரம்பிச்சேன். இன்னைக்கு பல்வேறு பல்கலைக்கழகங்களுக்கு நான் பயிற்சி கொடுக்குற அளவுக்கு நான் முன்னேறி அடுத்த கட்டத்துக்கு என்ன தேனீக்கள் நகர்த்தி கொண்டு வந்திருக்குது. அப்போ என்னன்னா தேனீக்களை நம்ம பாதுகாக்க வேண்டிய சூழல் இருக்கிறோம். முன்னாடிலாம் தேனீ வளர்ப்பு சாதாரணமா இருந்தது. இன்றைய சூழல்ல தேனீ வளர்ப்பு நம்ம கை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா, தேனீக்கள் மட்டும் இல்லை அப்படின்னா நிறைய டிசாஸ்டர் நம்ம கண்ணுக்கு முன்னாடி ரொம்ப நல்லாவே தெரியுது. அப்போ இது தொழிலா செய்யறவங்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த தேனீக்கள் நமக்கு தேன் கொடுக்குது, மகரந்தம் கொடுக்குது, ராயல் ஜெல்லி கொடுக்குது. இது மாதிரி நிறைய விஷயங்கள், ஒரு 12-13 விஷயங்கள் கொடுத்துட்டே இருக்கு. அப்போ நமக்கு என்ன வேணுமோ அது சார்ந்து நம்ம வேலை செய்யலாம். விவசாய தோட்டங்களில் வைக்கும் போது மகரந்த சேர்க்கையில் அதிகமாக ஈடுபட்டு விளைச்சலை ரொம்ப கூடுதலாக கொடுக்குது. அதுக்காக வேண்டியாவது நீங்கள் அதை வைக்கணும். உலக உணவு உற்பத்தியில் 3 விழுக்காடு தேனீக்கள் தான் நமக்கு உற்பத்தி பண்ணி கொடுக்குதுங்கிறதுனால மகரந்த சேர்க்கைக்காக ஒவ்வொருத்தரும் அவசியம் தேனீக்கள் வளர்த்தே ஆகணும். தேனீக்கள் வளர்த்தா தேன் மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிற போக்கை கொஞ்சம் நம்ம மாற்றி மகரந்த சேர்க்கைக்காக தேனீக்கள் வளர்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வரணும்னு எஸ்கே மோனிஷா இயற்கை தேனீ பண்ணையின் சார்பாக நான் உங்கள்கிட்ட அன்போட கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேனீ வளர்ப்பை பத்தி இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய தொடர்பு எண் 83-444-72-966 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா SKM ஹனி அப்படின்னு யூடியூப் சேனலும் இருக்குது, நீங்க அதையும் ஃபாலோ பண்ணுங்க. எல்லா தகவலும் நான் உங்களுக்கு தரதுக்கு தயாரா இருக்கிறேன். நன்றி.
வணக்கம், என் பேர் ஜெயசூர்யா. நான் வந்து விஐடி கல்லூரியில் வந்து பிஹெச்டி படிக்கிறேன். நான் வந்து விவசாய படிப்பு படிச்சுட்டு இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உழவர் களஞ்சியம் வந்து விஐடி கல்லூரியில் நடக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா காட்சிப்படுத்தி இருக்காங்க. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்களோட இது பார்த்தீங்கன்னா நவீனமயமாக்குறதுல வந்துட்டு விவசாயத்தில் எப்படி சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் எங்களோட ஐடியா. இதில் வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு 3 ஆப் வந்து டெவலப் பண்ணியிருக்கோம். 3 ஆப்புமே எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு உதவுற மாதிரி தான் அது ரெடி பண்ணியிருக்கோம். ஆப் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரோமெட்ரிக்ஸ். அக்ரோமெட்ரிக்ஸுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மண் பரிசோதனை அடிப்படையிலையும் இல்லை ஒரு விவசாயிக்கு வந்துட்டு நான் மண் பரிசோதனை செய்யறதுக்கெல்லாம் எனக்கு இது இல்லை அப்படின்னு சொல்றப்போ அவர் வெறும் வந்து அவரோட பயிரை வந்துட்டு அதை பதிவிட்டாலே போதும். இதுல வந்துட்டு எவ்வளோ உரங்கள் போடணும் அப்படிங்கிறது முழுசா இந்த ஆப்ல வந்துட்டு வந்துடும். சரிங்களா? இதுதான் ஆப்போட முக்கியத்துவம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நீர் தானியங்கி பாசன செயலி. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா வே ஆஃப் வாட்டர். இது வந்துட்டு எதுக்காக பயன்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வயல்ல எவ்வளவு நீர் இருப்பு இருக்கு, அப்புறம் காட்டுல எவ்வளவு நீர் நீர் வந்து இருக்கு, இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா இது வந்துட்டு தானாவே வந்துட்டு நம்மளுக்கு வயலுக்கு வந்து நீர் பாய்க்க முடியும். இது வந்து வே ஆஃப் வாட்டர். அடுத்து வந்து ஃபார்ம் அசிஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு விவசாயி வந்துட்டு புதுசா வந்து விவசாயத்துக்கு பண்ண வராரு. நிறைய இப்பெல்லாம் இன்ஜினியரிங் படிச்சவங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து நான் விவசாயத்துக்கு வரேன் அப்படின்னு வராங்க. அவங்களுக்கு வந்துட்டு விவசாயத்தை பத்தி ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்னு இருக்கிறப்போ இந்த ஃபார்ம் அசிஸ்ட்ல வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பயிர் பண்றோமோ அந்த பயிரை வந்துட்டு இதுல பதிவிடணும். பதிவிடும் போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த பயிரிடுறதுல இருந்து அறுவடை செய்யறவர்களும் மொத்த அறுவடைக்கான கால அட்டவணை வந்து வந்துடும். எந்த நேரத்துல உரம் போடணும், எந்த நேரத்துல பூச்சிக்கொல்லி தெளிக்கணும், எல்லா அதோட இதுமே இதுல இந்த ஆப்ல வந்து வந்துடும். இது வந்து இந்த ஆப்போட ஒரு சின்ன ஒரு செட்டப். இது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஓகே சார். வணக்கம், என் பேர் பிரியதர்ஷினி. நான் விஐடி வயல் டிபார்ட்மெண்ட்லேருந்து இருக்கேன். 3rd இயர் ஸ்டூடெண்ட். நாங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரானமிலேருந்து ஒரு ஸ்டால் போட்டிருக்கோம். இந்த இதில் வந்து கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒருங்கிணைந்த பண்ணை முறை. இதில் வந்து நிறைய அங்கங்கள் இருக்கு. ஒரு ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்னு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க எப்படி லாபம் பார்க்கலாம். இப்போ ஒரு காம்போனன்ட்ல வந்து லாஸ் வந்தாலும் மீதி இன்னொரு காம்போனன்ட்லேருந்து எப்படி அவங்க வந்து அந்த நஷ்டத்தை வந்து எடுக்க முடியும், அந்த கான்செப்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ற விதமாக தான் இந்த ஸ்டால் போட்டிருக்கோம். முதல்ல பார்த்தீங்கன்னா நெற்பயிர்லேருந்து என்ன இதுலேருந்து அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் எடுத்துட்டு வந்த அந்த வேஸ்ட்டை வந்து காளான் குடியில வந்து கல்டிவேட் பண்றதுக்கு நாங்கள் எடுப்போம். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா மல்பெரி தோட்டம் வச்சிருக்கோம். இந்த மல்பெரி தோட்டத்துல இருந்து இதை சார்ந்துதான் பட்டுப்புழு வளர்ப்பு வந்து செய்யறோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சூரிய ஆற்றல் பண்ணை வீடு. அதுல வந்து ஒரு வீட்டுக்கான தேவையான அவங்களே அவங்களோட செல்ஃப் சஃபிஷியண்டா இருக்கும் அந்த வீடு. அது கூட கனெக்ட் ஆகிருக்கிறது தான் சாண எரிவாயு. அதோட வந்து ஃபீட் வந்து எங்கேருந்து வருதுன்னா மாட்டுப்பண்ணையோட வேஸ்ட்ல இருந்து நாங்க எடுத்து இங்க வீட்டுக்கு வந்து கொடுக்குறோம். மாட்டுப்பண்ணையில உள்ள அதே வேஸ்ட்டை வந்து வச்சு மண்புழு உரமும் எடுத்து அதை வந்து சாயில் ஃபெர்டிலிட்டிக்காக நாங்கள் அதை யூஸ் பண்றோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா இது கோழி பண்ணையும் ஃபிஷ்ஷும் கலந்து ஒரு இன்டிகிரேட்டட் ஃபார்மிங். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா கீழே ஃபிஷ் வளர்ப்பாங்க. ஃபிஷ் வந்து எப்படி வளரும் அப்படின்னா மேல இல்ல கோழியோட வேஸ்ட்டை வச்சு இது சாப்பிட்டு இது வளரும். ஸோ இதெல்லாமே இன்டிகிரேட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஃபார்மர்ஸால அவங்களோட இன்கம்மை வந்து ஸ்டேபிளா வச்சுக்க முடியும் எந்த ஒரு கலாமிட்டிஸ் வந்தாலும். தேங்க்யூ. வணக்கம். இது வந்துட்டு விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ட்ரோன். இதோட மெயின் பயன்பாடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு விவசாயத்துக்கு வந்துட்டு இப்போ உரங்களும் பூச்சிக்கொல்லி களைக்கொல்லி இந்த மாதிரி எல்லா இதுவுமே வந்துட்டு இந்த ட்ரோன் மூலியமா நம்ம தெளிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 10 லிட்டர் தண்ணி இருந்துச்சுன்னா போதும், நம்ம என்ன மருந்து கொடுக்குறோமோ இந்த 10 லிட்டர் தண்ணியில கொடுத்துடலாம். இதுல மெயின் பயன்பாடு என்னன்னு ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நம்ம 1 லிட்டர் மருந்து அடிக்கிறோம் அப்படின்னா இந்த ட்ரோன் மூலியமா அடிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு 300 ml 400 ml அடிச்சா போதும். கிட்டத்தட்ட 50% மருந்தோட அளவு கம்மி. இதனால விவசாயிகளுக்கு பயன்தான். இப்ப இது மூலியமா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நெல் வயல்லையோ இல்ல வேற பயிர்கள்லயோ வந்துட்டு ஆட்கள் வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கு. இதே வந்துட்டு இப்ப ட்ரோன் மூலியமா இது பண்ணும் போது எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. நம்மளுக்கு 8 நிமிஷத்துல ஒரு ஏக்கர் வந்து அடிச்சு முடிச்சிடலாம். இது வந்து ட்ரோன்ல ஒரு இன்றியமையாத இது. இப்பயும் வந்துட்டு ட்ரோன்ல வந்துட்டு விதைகள் அப்புறம் உரங்கள் யூரியா டிஏபி போன்ற இதெல்லாம் வந்துட்டு தெளிக்கிறதுக்காக நிறைய அட்வான்ஸான டெக்னாலஜிலாம் வந்துட்டு இருக்கு. தேங்க்யூ.
வணக்கம்ண்ணா. நான் அந்த விஐடி காலேஜில் இப்போ பிஎஸ்சி செகண்ட் இயர் படிக்கிறேன் அக்ரிகல்ச்சரு. இப்போ என் பேர் சதீஷ். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே காளான் வளர்ச்சி பண்ணியிருக்கேன். இது வந்து சிப்பி காளான்னு சொல்லுவாங்க, இது வந்து பால் காளான்னு சொல்லுவாங்க. இது எப்படி பண்ணுறதுன்னா, நம்ம வந்து வைக்கோலுக்கு பார்த்தீங்களா, வைக்கோல் எடுத்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அது வைக்கோல் அந்த பேக்கையும் இது பாலித்தீன் கவர், இது வைக்கோலையும் பேக் நம்ம ஃபஸ்ட்டு கொதிக்க வைக்கணும். ஒரு 1 மணி நேரம் கொதிக்க வச்சு நம்ம இது ஒரு 3 மணி நேரம் காய வைக்கணும். தண்ணி போகிற அளவுக்குள்ள சூடு ஆற வரையும் காய வச்சுட்டு இந்த பேக்கில் நம்ம அடுக்கடுக்காக வைக்கணும். ஃபஸ்ட்டு அடுக்கு வந்து வைக்கோல் வைக்கணும். 2வது அடுக்கு இது ஸ்ட்ரா, இது பேர் வந்து ஸ்பான்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா இது அந்த காளானுக்கு விதை மாதிரி ஆக்ட் ஆகும். பட் விதை இல்லை, மீடியம் மாதிரி ஆக்ட் ஆகும். ஒரு லேயர் வந்து இது வைக்கோல் போட்டு இன்னொரு லேயர் ஸ்பான் போடணும். அது மாதிரி அடுக்க வச்சுட்டு போனால் வச்சுட்டு போகும்போது ஒரு நம்ம ஸ்பான் போட இடத்துல நம்ம ஒரு சின்ன ஹோல்ஸ் போடணும், மாதிரி சின்னதாக ஹோல்ஸ், சரிங்களா? இந்த ஹோல்ஸ் போட்டோடனே 20 நாள் கழிச்சு இந்த மாதிரி வெளியே வந்து நிற்கும். அறுவடை பண்ணுறது ரெடியாக இருக்கும். மொதல் அறுவடை வந்து 20லேருந்து 25 நாள் ஆகும். 2வது அறுவடை வந்து 7லேருந்து 11 நாளுக்குள்ளே ஆகும். அது மாதிரி 3 அறுவடை பண்ணலாம். இப்போ இது பேக்கெட் வந்து 300 கிராம், 300 கிராம் 40 ரூபா வருது. நம்ம போட்ட காசு வந்து இப்போ 40 ரூபா வரும். பட் லாபம் வந்து உங்களுக்கு மிச்சமாக வரும். 1 ரூபா போட்டு 3 ரூபா எடுக்கலாம். நல்லா இருக்கும். இது எப்படி செய்கிறாங்கன்னா, இந்த ஸ்பான்ன்றது மைசிலியம்னு ஒரு இது இருக்கும், சின்ன நுண்ணுயிர். அதை வச்சுட்டு லேப்ல ரெடி பண்ணுவாங்க. கூட வந்து தீவன சொல்லம் கூட சேர்த்து கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி இது பண்ணுவாங்க. அதை போட்டுனே இது வந்து சிப்பி காளானுக்கு யூஸ் ஆகும். அதே ப்ராசஸ் தான் பால் காளானுக்கும். பட் பால் காளான் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி வெள்ளையாக வந்தோடனே பாதியை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருவாங்க. இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு கவரில் சாக்கு பையில் மண் போட்டு அதையும் கொதிக்க வேணும். அதையும் ஸ்டெர்லைஸ் பண்ணணும். ஸ்டெர்லைஸ் ஆகணும்னா கிருமி நாசினியாக ஆக்ட் ஆகும். அது அப்போ தான் நல்லா ஜெர்ம்ஸ் எதுவும் வராமல் இருக்கும். அதே மாதிரி பண்ணிட்டு திருப்பியும் நம்ம கொஞ்சம் 1 மணி நேரம் 3 மணி நேரம் காய ஈரப்பதம் குறையிற மாதிரி, சூடுக்கு பதம் குறையிற மாதிரி காய வச்சுட்டு திருப்பி மேலே போட்டுனே இது ஒரு 20 நாளில் வரும். இதுனா முதல்ல வந்து ஃபஸ்ட்டு இது எடுக்கவே 20 நாள் ஆகும். இந்த வெள்ளை தண்ணை எடுக்கிறதுக்கு 20 நாள் ஆகும். அது இல்லாமல் இது நம்ம மண்ணு போட்டதுக்கப்புறம் இன்னொரு 20 நாள் ஆகும். மொத்தமாக இதுக்கு வந்து முதல் அறுவடை 40 நாள் ஆகும். பட் இதுக்கு 20 நாள் தான் ஆகும். அது உங்கள் எக்கனாமிக்கல் இது பொறுத்து தான். இப்போ உங்களுக்கு நிறைய இடம்னா நீங்கள் எல்லாம் ஃபுல்லாக வைக்கலாம், மெயின் பிஸ்னஸ் பண்ணலாம். இல்லை என்னன்னா இப்போ மினிமம் இப்போ உங்கள் வீட்டில் பொம்பளை பசங்க அவங்க சும்மா லேடிஸ் சும்மா இருந்தாங்கன்னா அவங்க வந்து வீட்டில் சும்மா பார்ட் டைமாக அவங்க வீட்டுக்கு தேவையான பண்ணிக்கலாம். சப்போஸ் அதே இடம் நிறைய இருந்துச்சுன்னா ஒரு லார்ஜ் ஸ்கேலாக ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்டு அந்த மாதிரி 600 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பேக்கு தொங்க விட்டலாம். இது இங்கே போட்டுருவோம் பாருங்கள். ஒரு பேக்கெட் வந்து 40 ரூபா வரும். நீங்கள் 10 பேக்கெட் பண்ணால் 400 ரூபா வரும். அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு 100 ரூபா மைனஸ் 100 ரூபா போட்டால் உங்களுக்கு 700 ரூபா அந்த ஒரு பேக்குக்கே வரும். ஒரு பேக்கு 700 ரூபா வரும். ஸோ இதில் இப்படி பார்த்தீங்க, நீங்கள் சிங்கிளாக பண்ணும்போது உங்களுக்கு லாபம் தெரியாமல் இருக்கலாம். பட் நீங்கள் லார்ஜ் ஸ்கேலாக பண்ணும்போது லாபம் நல்லா வளரும். அதில் நீங்கள் லெபரேட்டரியில் வச்சு இல்லை இப்போ இந்த அரை மாதிரி தான் இங்கே ரெடி பண்ணணும். இது எப்படி பண்ணணும்னா இந்த மாதிரி இங்கே கட்டுங்க. இங்கே பாலித்தீன் ஷீட்டை ரெடி பண்ணணும். பாலித்தீன் எப்படி ரெடி, எதுக்கு இதை ரெடி பண்ணுறோன்னா, இந்த ப்ளூரேஸ் வந்து ப்ளூ இன்ஃப்ராரெட் சொல்லுவாங்க. அது இருக்கிறதுனால நல்லா உங்களுக்கு வளர்ச்சி வரும். எதுக்கு காளான் நல்லா வளர்ச்சி வரும். அந்த இடத்துல நீங்கள் எப்பவுமே சில்லுனே இருக்கணும். லைக் நீங்கள் என்ன பண்ணணும்னா, சாக்கு பையில வந்து நீங்கள் கட்டி வச்சிடணும். சாக்கு பையில தண்ணி போட்டு கட்டி வச்சுட்டா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த இடம் எப்பவுமே குளிர் பதமாக இருக்கனால உங்களுக்கு நல்லா வளர்ச்சி வரும். அந்த இடத்துல நீங்கள் டோர் லாக் போட்டுட்டு எப்பவுமே அந்த ரூம் மூடி தான் இருக்கணும். அந்த இடம் எதுவும் போகக்கூடாது. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து விஐடி பல்கலைக்கழகத்தில் அக்ரிகல்ச்சர் படிக்கிறோம். என் பெயர் வந்து ஹேமஸ்ரீ. இங்கே வந்து இன்னைக்கு வந்து உழவர் களஞ்சியம் நடக்குது. 30, 31 நடந்துருச்சு. இன்னைக்கு வந்து 31 இருக்கு. இன்னைக்கு வந்து நீங்கள் எல்லாம் பேட்டி எடுக்கிறீங்க. இன்னைக்கு எங்களோட டிஸ்பிளே என்ன இருக்குன்னா, வீட்டு தோட்டத்தை பற்றியும் அதுக்கப்புறமா வந்து சொட்டு நீர் பாசனத்தை பற்றியும் நாங்கள் வந்து விவரிக்காக நாங்கள் வச்சுருக்கோம் பிளானு. அதில் இங்கே வீட்டு தோட்டத்தில் வந்து என்ன பையன்னா, நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கிற வேஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து கிச்சன் தோட்டம் செடியெல்லாம் போட்டு அந்த செடியில் மருந்து அடிக்காமல் உரத்தை போட்டு சேமிச்சு வைக்கிறோம். காசு வாங்காமல் நம்ம வந்து நம்மளே வீட்டுக்காக யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கிறதுக்காக தான் நம்ம வீட்டு தோட்டம் போட்டுக்கோம். ட்ரிப் இரிகேஷன் வந்து எதுக்காகனா, நம்ம வந்து தண்ணியை சேவ் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து சாயில் எரோஷன்லாம் தடுக்கலாம். மேலில் இருக்கிற சாயிலில் தான் நம்மளுக்கு நிறைய வந்து பயன்பாட்டு இருக்கும். மேல் சாயிலில் வந்து அடிச்சுட்டு போடாமல் நம்ம தண்ணி வந்து வேரில் வந்து தண்ணி பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்காக தான் ட்ரிப் இரிகேஷன் போட்டிருக்கோம். இதில் வந்து பழம், அதுக்கப்புறமா இது எல்லாமே நாங்கள் விஐடியில் வளர்த்தது. கொய்யாப்பழம், அதுக்கப்புறமா செடி, நெல்லிக்காய், சப்போட்டா, மரவள்ளி கிழங்கு எல்லாமே நாங்களே விஐடியில் வளர்த்தது தோட்டம் வச்சு. இங்கே இருக்கிறது எல்லாமே IIHR ப்ராடக்ட்ஸ், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் ரிசர்ச் இங்கே இருக்குது வாங்கிட்டு வந்த ப்ராடக்ட்ஸ். இது எல்லாமே அது மட்டும் இது எல்லாமே தோட்டக்கலையோட எக்யூப்மெண்ட்ஸ். இது எல்லாமே
இதெல்லாம் கிட், அதுக்கு யூஸ் பண்ற கிட்ஸ் இதெல்லாம். இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஃபுட் ஸ்டால்ஸ் இருக்கும். ஃபுட் ஸ்டால்ஸ் வந்து எங்க ஜூனியர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. என் பேர் காருத்திகா. இப்போ ஆக்சுவலி நாங்கள் என்ன ஸ்டால் வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் சயின்ஸ் பற்றின ஒரு ஸ்டால் தான். ஸோ இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம கேஷ்யூ இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம முந்திரி எல்லாம் வந்து நம்ம நிறையவே வந்து மார்க்கெட் பண்ணுவோம், பேக்கெட் பண்ணி மார்க்கெட்லாம் பண்ணுவோம். ஆனால் அந்த முந்திரி பழம் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக தான் நிறைய இடத்துல போகும். மிஞ்சி போனால் அந்த வீட்டிலேருந்து எடுத்த அந்த ஒரு நாள் வந்து அவங்க விற்பாங்க, இல்லை அந்த வீட்டில் இருக்கிறவங்க அந்த ஒரு நாள் சாப்பிடுவாங்க. ஸோ பட் ஆனால் அது வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீணாக தான் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி முந்திரி பழம், மிட்டாய், அப்புறம் வந்து ஜாமு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சு விற்கும்போது ஃபார்மர்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இதை தாண்டி நம்ம நிறைய சொல்கிறோம் இல்லையா, நிறைய பாப்புலேஷன் வந்து அதிகமாகிட்டே போகுது நிறைய பேர். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு ஃபுட் செக்யூரிட்டி வந்து நிறைய பேருக்கு ஃபுட்டு வந்து கிடைக்க மாட்டேங்குது, பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம தவிர்க்கலாம். ஸோ இதை தாண்டி இந்த கீரை வகைகள்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நிறைய வந்து வதங்கிடும். மிஞ்சி போனால் நம்ம ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சா கூட நம்ம பச்சை பசேல் லைக் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நம்ம நார்மலாக கீரை கடையில் அந்த மாதிரிலாம் எப்படி பண்ண முடியும்னு பார்த்திங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 3 நாள் அந்த மாதிரி தான் பண்ண முடியும். ஸோ பட் ஆனால் இந்த மாதிரி நம்ம பொடி பண்ணி அப்புறம் வந்து இந்த மாதிரி சிப்ஸு, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இந்த பசலைக்கீரை அப்படின்றது ரொம்பவே கம்மியாக இப்போல்லாம் யூஸ் பண்ணப்படுது. ஸோ இந்த மாதிரியான கீரையில் இந்த மாதிரி சிப்ஸ் எல்லாம் செஞ்சு விற்கும்போது ஸோ இன்னுமே இதெல்லாம் அதுலேயும் நம்ம யூஸ்ஃபுல் பண்ணிக்க முடியும். இதை தாண்டி சின்ன பசங்களுக்குமே வந்து ஸ்பினாச்சில் இருக்கிற நிறைய நியூட்ரிஷன் வந்து போய் சேரும். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இந்த சாமை, குதிரைவாளி, அப்புறம் ராகி பிஸ்கெட், இந்த மாதிரியான சிப்ஸ் எல்லாம் செஞ்சு விற்கும்போது ஃபார்மர்ஸ்க்கு ரொம்ப நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றது தான் எங்களோட மோட்டிவ். ஸோ இது எல்லாமே வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ். நம்ம வந்து அவங்களுக்கு ஐடியா கொடுக்குற மாதிரி நாங்கள் எங்கள் ஸ்டால் அமைச்சிருக்கோம். நன்றி. வணக்கம், நான் ஆஞ்சலா மேக்ஸி. இது வந்து எங்களோட டீம். நாங்கள் சேர்ந்து இப்போ உயிர் நெகிழி பயோ பிளாஸ்டிக் சம்மந்தமாக ஸ்டால் போட்டிருக்கோம். இப்போ வந்து பிளாஸ்டிக்னால தான் உலகமே ரொம்ப தீங்கான நிலைமைக்கு போயிட்டுருக்கு. பிளாஸ்டிக் மக்கவே பல வருடங்களுக்கு 100 ஆண்டுகளுக்கு மேலாக டைம் இருக்குது. அதனால் நம்ம பூமியில் உள்ள வெப்பமயம்லாம் நிறையா அதிகமாகி குளோபல் வார்மிங் இது போல் நிறைய தீங்கு ஏற்படுது. இப்போ என்னென்னா நம்ம ஸ்டார்ச் கண்டென்ட் உள்ளது இப்போ வந்து நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போகிறோம். ஸ்டார்ச் கண்டென்ட் உள்ளது உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, இந்த தோலெல்லாம் நம்ம தூக்கி போடுறோம். அதை தூக்கி போடாமல் அந்த இதை வந்து நாங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதை பவுட்ரு பண்ணுறோம். அதோட நாங்கள் கிளிசரின் ஆட் பண்ணுறோம், வினிகர் ஆட் பண்ணுறோம். கிளிசரின்னா ஃப்ளெக்சிபிலிட்டி, வளைஞ்சு கொடுக்குற தன்மைக்காக ஆட் பண்ணிட்டு, வினிகர் அது ஹார்டனிங்காக நாங்கள் ஆட் பண்ணி நாங்கள் வந்து இங்கே வந்து மல்ச்சிங் ஷீட்டு, இது ஃபுல்லாமே இது வந்து பயோ பிளாஸ்டிக், இது வந்து மக்கும். இது ஃபுல்லாமே இது மல்ச்சிங் ஷீட், இது ஃபுல்லாமே மக்கும். இது வந்து 3:2ங்கிற ரேஷியோவில் பண்ணுது. வினிகர் கிளிசரினால நாங்கள் பண்ணது. இது வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் இருந்தால் இப்படி வந்து பயோ பிளாஸ்டிக்காகவே நாங்கள் வந்து மாற்றிக்கலாம். இது வந்து அல்கேலேருந்து பண்ண பயோ பிளாஸ்டிக். இது வந்து 0.6 to 0.8 மெகாபாஸ்கல் அவ்வளோ ஜிஎஸ்எம் கொண்டது. இது வந்து நார்மல் பிளாஸ்டிக் எவ்வளோ கேரி பண்ணுமோ அவ்வளோ வெயிட் இதுவுமே கேரி பண்ணும். ஆனால் இது வந்து 1 டைம் யூசேஜ். 1 சென்டிமீட்டருக்கு அடியில் நம்ம பூமியில் புதைக்கும் போது இது வந்து ஈஸியாகவே மக்கிடும். 2லேருந்து 6 வாரத்தில் ஃபுல்லாமே இது வந்து மக்கிடும். இது வந்து நம்ம மண்ணில் போடும்போது மண்ணோட வளத்தையும் மேம்படுத்தும். அதோட இப்போ செடிகளெல்லாம் நம்ம போடும்போது அதோட நீர்பிடிப்பு தன்மையுமே இது மேம்படுத்தும். இது வந்து நாங்கள் போட்டோம், இது நீ ஆர்டர் வரல. இப்போ வந்து இப்படியுமே நிறையா பொருட்கள் கொண்டு வராங்க உயிர் நெகிழியில். ஆமாம், கப்பு, ஸ்பூன் இதெல்லாம் இது பண்ணுறாங்க. இது வந்து சோள மாவுலேருந்து தயாரிக்குது. நாங்கள் இப்போ உருளைக்கிழங்குலேருந்து தயாரிச்சிருக்கோம். இது வந்து 1:1 ரேஷியோவில் நாங்கள் வினிகரையும் கிளிசரினையும் கலந்து பண்ணப்போ எங்களுக்கு கிடச்சிது. இது வந்து பயோ பிளாஸ்டிக் கிரானுவல்ஸ். இது வந்து இப்போ வந்து நம்ம வந்து ரெசின் இதுக்கெலாம் இப்போ வந்து அட்வான்ஸாக போயிட்டுருக்கோம். அதில் வந்து ஹார்டனிங்காக பயங்கரமான கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நம்மகிட்ட வந்து ஹார்டனர் இல்லை, அதை வச்சு நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் இப்படி ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு. இதுதான் பயோ பிளாஸ்டிக். இப்போ வந்து நம்ம வேஸ்ட்டாக போடுறதுலேருந்து தான் நம்ம தயாரிக்கோம். இது வந்து பூமிக்கும் நல்லது. ஸோ எல்லோரும் நம்ம இதை நோக்கி போய் இப்போ பூமியை நம்ம பாதுகாக்கணும். என் பேர் ஜேவி ஆனந்தன். நாற்றம்பள்ளி அடுத்த ஜங்காலபுரம் கிராமத்தில் இயற்கை விவசாயம் செய்து வருகிறேன். மருத்துவ குணம் நிறைந்த நாட்டு நெல்லி வகையை மீட்டெடுத்து தோட்டத்தில் வளர்த்து அதை மிக சிறப்பான முறையில் உலர்த்தி ஆர்கானிக் முறையில் பயன்படுத்தி சோலார் ட்ரையர் மூலம் அதை சுத்தப்படுத்தி
தற்போது இருக்கும் உயர் விளைச்சல் தரும் மரபணு மாற்றப்பட்ட நெல்லிக்கு பதிலாக பாரம்பரிய நெல்லிக்கனியை மக்களுக்கு உதவும் வகையில் இதை நான் வழங்கி வருகிறேன். மேலும் வேண்டுவோர் பாரம்பரிய நாட்டு நெல்லி 9442222281 என்ற முகவரிக்கு அணுகவும், தொலைபேசியை அணுகவும். வணக்கம், நான் அபிஷா. இந்த காலேஜோட ஸ்டூடெண்ட் தான். பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் படிக்கிறேன். நான் வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். ஸோ இன்னைக்கு எங்கள் காலேஜில் செகண்ட் டே எக்ஸ்போ. ஸோ வந்து கிட்டத்தட்ட 130+ ஸ்டால்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம். வேற பிளேஸ்லேருந்து ஸ்டால்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் கேமிங் ஸ்டால்ஸ் இருக்குது, இன்டகிரேட்டட் அக்ரி ஃபார்மிங் ஸ்டால்ஸு, புக் ஸ்டால்ஸு, ஃபுட் ஸ்டால்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த எக்ஸ்போ நாங்கள் பொதுவாகவே கண்டக்ட் பண்ணுறது எதுக்குன்னா, வெளியே இருக்க ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு. லைக் என்ன புது டெக்னாலஜிஸ் வந்திருக்கு, புது கைண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சிஸ்டம் டெக்னாலஜிஸோ பில்ட் பண்ணதுக்கு. அதே மாதிரி நிறைய குட்டி குட்டி ஆண்டர்பிரினர்ஷிப்ஸும் வருவாங்க. அவங்களோட விஷயத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதையும் வந்து பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கு தான் மெயினாக இந்த எக்ஸ்போ இருக்கு. வணக்கம், நான் விஐடிலேருந்து கனிகா பேசுகிறேன். நான் அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட். இங்கே வந்து அக்ரி எக்ஸ்போ நடத்துகிறோம். இது ஃபார்மர்ஸ்க்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது, ஃபிஷரிஸ் பற்றி இருக்குது, சாயில் டெஸ்டிங், வாட்டர் டெஸ்டிங்லாம் நீங்கள் இங்கே வந்து பண்ணலாம். ஃபார்மர்ஸ்க்கு இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கேம் ஸ்டால் வச்சுருக்கோம், அதில் ஃபார்மர்ஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. இதோட பெனிஃபிட் என்னென்னா, ஃபார்மர்ஸ்க்கு எல்லாமே கிடைக்கும். அவங்க என்னென்ன இங்கெல்லாம் வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் இங்கே வந்து கற்றுக்கலாம். அவங்களுக்கு வந்து லாபம் எப்படிலாம் கிடைக்கும் அப்படின்றத இங்கே வந்து கற்றுக்கலாம். ஸோ இங்கே வந்து எல்லாருமே சந்தோஷமாக இருந்தாங்க. இன்னும் நிறைய பேர் வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். நன்றி. ஐயா, நான் திருவண்ணாமலை மாவட்டம் மேல்பூதேரி கிராமத்தை சேர்ந்த விவசாயி. நான் பூந்தோட்டம் போட்டுருக்கிறேன், கொய்யா வச்சுருக்கிறேன், வேர்க்கடலை போட்டிருக்கிறேன், நெல் பயிர் வச்சுருக்கிறேன். அனைத்தும் விவசாயங்களை நான் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அப்படி இருக்க எங்கள் தாலுக்காவை சேர்ந்த அக்ரி என்பவர் இங்கே வேலூரில் VTI காலேஜில் விவசாய கருத்தரங்கம் நடத்துகிறாங்க, வாங்க அப்படின்னாங்க. காலையில் வந்து அதுக்காக இது பண்ணோம். ஐயா அவர்கள் காலையில்
கொய்யா மரம் வளர்ப்போம், தென்னை மரம் வளர்ப்போம் எப்படி இருக்குது என்ன நல்ல விரிவாக்கமாக, அவர் பேர் எனக்கு ஞாபகத்துக்கு வரல, விரிவாக்கமாக சொன்னால் அதனால் விவசாயிகளுக்கு நல்ல பயன் ஏற்பட்டது. காலையில் யாருக்கு இன்னொரு பேசுறது வந்து கால்நடை பற்றி பேசுனாங்க. கால்நடை வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, பன்றி வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, கோழி பண்ணைக்காக எவ்வளோ மானியங்கள் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில், மத்திய அரசு மாநில அரசுலாம் எவ்வளோ விவசாயிகளுக்கு என்ன சலுகைகள் செய்கிறாங்க என்பதை மிக விரிவாக்கமாக நல்ல முறையில் சொல்லி எங்களுக்கு விவசாயிகளுக்கு நல்ல ஊக்குவித்தார்கள். நல்ல பயனுள்ளதாக இருந்தது. இப்போ கொய்யா சாகுபடி, சாகுபடி எப்படி, அதில் ஊடு பயிர் வச்சா எப்படி லாபம் எடுக்கலாம், எந்தெந்த முறையில் தண்ணீர் பாய்ச்சணும், எந்த நோய்களை எப்படிலாம் கட்டுப்படுத்தணும், இந்த விதிமுறைகள்லாம் எங்களுக்கு நல்ல தெளிவாக எடுத்து சொன்னாங்க. இதனால் விவசாயி அனைவருக்கும் நல்ல பயன் பெற்றோம். நன்றி, வணக்கம். நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தாலுக்கா கொளத்தூர் கிராமம். ஆண்டுதோறும் இந்த வேளாண் விஐடி வேளாண் கண்காட்சிக்கு நான் வருடந்தோறும் வந்துன்னு இருக்கிறேன் ஐயா. இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருந்தது. இந்த ட்ரோன் மருந்து தெளிப்பான் மிக பயனுள்ளதாக இருக்கும். மற்றும் கொய்யா சாகுபடி, மீன் வளர்ப்பு, இந்த மினி டிராக்டர், மினி ரொட்டேட்டர் மற்றும் இந்த சொட்டு நீர் பாசனம், இந்த பூச்சிக்கான சின்ன சின்ன லைட் செட்டிங், சூரிய சோலார் மின்லாம் பயனுள்ளதாக இருந்து இது ஆண்டுதோறும் நடைபெறுவதனால் விவசாயிகள் நிறைய பயனுள்ள நிகழ்ச்சிகளாகவும் மற்றும் விதைகள், காய்கறி, இயற்கை வேளாண் பற்றிய கருத்தரங்கம் மற்றும் மாடு வளர்ப்பு பற்றிய கருத்தரங்கமும் மிக பயனுள்ளதாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தந்த விஐடி நிறுவனத்திற்கும் மற்றும் அந்த அக்ரிகல்ச்சர் குழுமத்திற்கும் எங்களது கொளத்தூர் விவசாய சங்கத்தின் சார்பாக மிக நன்றியையும் தாழ்மையான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சூப்பராக இருந்தது, ரொம்ப நன்றிப்பா. என் பெயர் மூர்த்தி, திருவண்ணாமலை மாவட்டம் ராமநாதபுரம் கிராமத்திலிருந்து இங்கு வந்திருக்கிறேன். இந்த ஒருங்கிணைந்த விவசாய மாநாடு மிக சிறப்பாக நடந்து உள்ளது. இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சகோதரர்களும் விவசாயிகளும் எங்கெல்லாம் மாநாடுகள் நடக்கிறதோ, எங்கெல்லாம் மாநாடு நடக்க இருக்கிறதோ அங்கெல்லாம் கலந்து கொண்டு சிறப்பு அம்சங்களை தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த கண்காட்சிக்கு வந்தோம் சார், ரொம்ப பிடிக்குது. இருக்கிற மூமெண்ட்ல நல்லா இருக்குது. இதை பார்த்து மக்களுக்காக நிறைய விழிப்புணர்வு நிறைய தெரிவிக்கணும். இந்த இப்போ சாப்பாடுல உணவு சம்பந்தம் தண்ணீர் கண்ணீர் மொத்தம் எல்லாமே எல்லா சப்ஜெக்ட் மிஸ்லும் நல்லா இருக்குதுங்க சார். இதுக்கு எல்லாம் எந்த பிரச்சனை கிடையாது. எல்லாரும் மக்களுக்கும் நல்லா உணர்வு நல்லா புரிஞ்சுக்கணும். இது நாட்டு மக்கள் எல்லாரும் தெரியுங்க. இது நம்ம தேங்க்யூ சார். ஆரணி திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் ராஜமலை கிராமத்துலேருந்து வரோம். விஐடி காலேஜ் விவசாய கருத்தரங்கம் சிறப்பான முறையில் செஞ்சு கொடுத்தாங்க. இந்த கொய்யா மரத்தை, பப்பாளி பற்றி கருத்து சிறப்பாக பாலமுருகன் என்ற ஆசிரியர் சிறப்பாக விவசாயிகளுக்கு சிறப்பான கருத்துணர்ச்சியான கருத்துக்களை சொன்னார் பாலமுருகன் அவர்கள். இன்னும் இந்த உணவு வகையில் நல்ல அறுசுவை உணவு மதியத்தில் கரெக்டாக 12:30 கரெக்டாக அறுசுவை உணவு கொடுத்தாங்க. அரேஞ்ச்மெண்ட் பண்ணி 1 by 1 வரிசையாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க. இந்த சுற்றி வச்சுக்கிறாங்க. இந்த பொருட்காட்சி, கண்காட்சி அழகாக நல்லா நீட்டாக பண்ணி சிறப்பாக 1 by 1 இந்த இயற்கை பொருள் விவசாயம் வாங்கி பண்ணோம். அதனால சிறப்பான முறையில் விவசாய பொருட்களே விற்கிறாங்க. விவசாயம் விற்கிறாரு, விவசாய குழுவே விற்குது. ஆனால் மிக சிறப்பாக பண்ணி வச்சுக்கிறாங்க சார். மிக்க நன்றி. விஐடி காலேஜ் மிக்க நன்றி சார்.